Hi everyone. The last item or the asset class in the asset class of investment is real estate. As I explained in the last slide, the second best thing of our forefathers or uh, our grandfathers is staying or making the investment in asset is real estate. Real estate, yes, it is so attractive. It will be providing a good return as we expected or more than that what we have expected. It's all good, it's fine. In India, generally whatever the investable surplus or a larger portion of surplus income are all kept it in real estate, either direct way or in indirect way, popularly named as it's a heaven of keep black money. கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கான மிகச்சிறந்த ஒரு வழி அப்படின்னு சொன்னீங்கன்னா buying the real estate asset. It may be a flat, it may be the plot, it may be any such kind of an asset. So after 2005 in India, unexpected the movement is may happen in the real estate areas, which mean to be nature அன்எக்ஸ்பெக்டடா 2005க்கு அப்புறமா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இந்த ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ, முக்கியமா பிளாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. டூ ரீசன், நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு பேங்க் சொன்னது, நம்ம ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களும் சொன்ன ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த பிளாக் மணி ஆர் கீப் investment or made their money kept in the real estate. ஸோ ரியல் எஸ்டேட்ல அந்த தன்னுடைய மொத்த கருப்பு பணத்தை என்ன பண்ணாங்கன்னா பதுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சும்மா கிடந்த நிலத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து விலை ஏற ஆரம்பிச்சது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விலை ஏற்றம் அப்படியே இருக்குது. Unfortunately, one more reason is also the corporates are get enter into the real estate construction and selling of properties. 2005க்கு அப்புறமா தான் வந்து இந்த கார்பரேட் கம்பெனிஸ் வந்து நிறைய வீடு கட்டி கொடுக்கறது கான்செப்ட்ல எல்லாம் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஸோ தீஸ் ஆர் ஆல் attributes it make that real estate is there the a good attractive investment option which is meant for there the capital appreciation. ஸோ இன்னைக்கு ஒரு இடம் வாங்குறோம், 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனோட இடத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். இது ஆக்சுவலா இட் இஸ் குட் பை குட் அகேன்ஸ்ட் த வாட் வி கால் தேர் த இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனுக்கு அகேன்ஸ்டா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தேன் தட் வித் கோல்டு இட் இஸ் ரியல் எஸ்டேட். பட் ப்ராபப்ளி தட் உங்க அசட் வந்து கண்டிப்பா ஒரு சிட்டிக்குள்ள ரிலேட்டட் ஏரியா இருந்துச்சுன்னா இஸ் வெல் அண்ட் குட். பட் ரொம்ப ரிமோட் ஏரியா இருந்துச்சுன்னா இட் நாட் கோயிங் டு கிவ் தட் மச் ரிட்டர்ன் டு யூ. இட் இஸ் அகேன்ஸ்ட் த பாயிண்ட். What is the best and worst past in the real estate is it need huge initial outlay. இப்போ நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா a single cent if you want to be buy it in the area that a most sophisticated area or attractive area or the most business area, it will require minimum of 10 lakh to up to 1 crore rupees. அப்போ imagine that ஒரு 4 சென்ட் வாங்குறோம், 5 சென்ட் வாங்குறோம், ஒரு ஏக்கரா வாங்குறோம்னா what will be the cost, how it is going to be give the return to your investment. Probably if it is, even though it is meant for 10 years period, after 20 years period the great risk of liquidity is there. So liquidity is not the best option for real estate. liquidity நம்ம நினைச்சோம்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பண்ணவே கூடாது, அது ரொம்ப அகேன்ஸ்டான ஒரு விஷயம். அண்ட் தட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லாங் டைம் டு மெச்சூர். ஸோ உங்க கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷமோ இல்லை ஒரு 7 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷமோ இருந்தீங்கன்னா யூ வில் கெட் தியர் த குட் ரிட்டர்ன் இன் ரியல் எஸ்டேட். இட் இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி லைக் அ டெட். ரியல் எஸ்டேட் அசட் இஸ் கால் இட் அஸ் தியர் த டெட் அசெட். அதாவது நீங்க ஒரு இடத்துல வாங்கி போடுறது, ஒரு பில்டிங்கை வாங்கி போடுறதுங்கிறது வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா டெட் அசெட்னு சொல்லுவாங்க. அந்த அசட்டுக்கு வந்து உயிர் இல்லை. உயிர் எப்போ வரும்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் வரும். அது வரைக்கும் நீங்க அந்த அசட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். At some time after 10 years or after 15 years the value will be appreciated. At the time you may be receiving any threatening call of selling of the property, might be because of the importance in the particular area. So these are all the problem to the person. And the next important thing
as per investment criteria, purchasing of housing is not an investment in the interest. அதாவது நம்ம ஒரு வீடு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் இல்லை. Mostly all the companies and all the auditors and all the people are always delivering that instead of going to buying a house, you can keep paying the rent for your house. நீங்க ஒரு அசட்டை வந்து வீட்டை வாங்கி அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நீங்க அதுக்கு லோனை கட்டி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதை காட்டிலும் அந்த 40 வருஷம் 50 வருஷத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா ரேட் இன்ட்ரெஸ்ட், தட் மீன் பார்ட்டி கால் த, நீங்க வந்து வாடகை கொடுத்தாலே அந்த வாடகை வந்து நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க அதை காட்டிலும் பாதி பர்சன்ட் தான், மிச்ச பாதி 50% நீங்க என்ன பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து குட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஸோ நான் வீடு வாங்கினேன் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிடையாது. இட்ஸ் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் அ பர்ச்சேஸ், தட்ஸ் இட். So these are all the problem associated to the real estate. So how can be minimized? இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. We have to go. How am I going to be minimized? Mean the best option is mutual fund. So after 2007 and 2008, mutual fund schemes are especially generated for the purpose of real estate investments. Now the real estate mutual fund schemes are very much available. So whatever a discrepancy which we have discussed in the last the previous of this one, it all can be remedied by way of the fund manager. So fund manager take care of everything, and fund manager will look after all the issues and maintain the good asset portfolio. By the way of that one, even the real estate mutual fund is also providing the good return. And in recent past, in 2015 onwards, the related asset is also getting more attention from SEBI and AMFI, and will be putting there that more regularization of investment in nature. So it all make it real estate asset investment through mutual fund is safer, as well as it will give the good return as expected by the investor. Thank you.